ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தரமான சைஃபை அட்வென்ச்சர் படம். படத்தோட பேரு ரேஸ் டு விச் மவுண்டைன். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நீங்க ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கீங்க. அப்போ ஒரு 2 சின்ன பசங்க உங்க டாக்ஸில வந்து ஏறுறாங்க. அவங்க சாதாரண பசங்க இல்ல, அவங்க ஒரு ஏலியன்ஸ்னு தெரிய வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். அப்பதான் ஒரு நாள் 2 சின்ன பசங்க இவர் கார்ல ஏறுறாங்க. அதாவது சாராங்கிற சின்ன பொண்ணும் செத்துங்கிற சின்ன பையனும் இவர் கார்ல ஏறுறாங்க. இவரும் சாதாரணமா அவங்கள கார்ல ஏத்திட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் கவர்மெண்டோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இவர் காரை அட்டாக் பண்றாங்க. எதுக்குடா நம்ம காரை அட்டாக் பண்றாங்கன்னு இவருக்கு புரியல. அப்பதான் அந்த சின்ன பசங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்பதான் தெரியுது அவங்க ஹியூமன்ஸே இல்ல, வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸ். எதுக்கு பூமிக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு. அவங்களோட கிரகம் அழியாம காப்பாத்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்ம பூமியில தான் இருக்கு. அதுவும் விச் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுக்க தான் இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் இவங்களை அதை விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஹெல்ப்புக்காக நம்ம ஹீரோட்ட வந்திருக்காங்க. ஹீரோவும் அந்த ஹெல்ப்பை பண்றாரு. ஸோ நம்ம ஹீரோ அந்த 2 சின்ன பசங்களை, அதாவது ஏலியன்ஸை அந்த விச் மவுண்டன் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சு பத்திரமா அவங்களுடைய கிரகத்துக்கே அனுப்பி வச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ், படத்துல நடிச்ச நம்ம ராக் தான். இடையில கொஞ்சம் காமெடி பண்ணுவாரு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸா நடிச்ச அந்த சின்ன பொண்ணும் அந்த சின்ன பையனும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஆனா சோஃபியா ராப் ரொம்பவே கியூட், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்தோட கொஞ்ச நேரத்திலேயே முக்கியமான கான்செப்டுக்குள்ள போயிருவாங்க. வீட்டில் உள்ள குழந்தைகளோட வீக்கெண்ட்ல கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பை கைஸ்.